அவர்கள் கூறுகின்றார்கள், இறையச்சத்துல அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய அந்த இறையச்சத்துல உதவி செய்து கொள்வதையும் அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு செயலாக சொல்றாங்க. இறையச்சத்திலையும் நாம உறுதியாக இருந்தோம் அப்படின்னு சொன்னா நாம என்ன செய்யலாம்? மற்றவர்களுக்கு இறையச்சத்தை கொண்டு போய் சேர்க்கலாம். உதாரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தார்கள் தன்னுடைய மனைவிகளிடம் இறையச்சத்தை எத்தி வைத்துக் கொண்டே இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் சொல்லுவாங்க, என் மனைவி தானே நபியினுடைய மனைவி, அவங்களுக்கு போய் டெய்லி சொல்லணுங்கிற என்ன அவசியம் இருக்குது? அவங்களுக்கு போய் இவங்க டெய்லி சொல்லணுங்கிற என்ன அவசியம் இருக்குது? ஆனால் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய குடும்பத்தார்களிடத்துல இறையச்சத்தை பற்றி சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தன்னுடைய மனைவி இடத்துல சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம குடும்பத்துல அப்படி எடுத்து சொல்றோமா அப்படிங்கிறத நம்ம ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம். என்னைக்காவது இறையச்சத்தை பத்தி நம்ம குடும்பங்கள்ல நம்ம பேசுறோமா? நம்ம பிள்ளைகளுக்கு சொல்றோமா? மனைவிட்ட சொல்றோமா அப்படின்னு சொன்னா இல்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய குடும்பத்தார்களிடத்துல தன்னுடைய மனைவிகளிடத்துல ஈமானை இறையச்சத்தை எத்தி வைத்துக் கொண்டே இருப்பாங்க. சப்தமிட்டு சிரித்தார்கள் பெருமானாருடைய மனைவி இல்லை. உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பயந்து கொள் என்பதாக இறையச்சத்தை எத்தி வைக்கிறார். சப்தமிட்டு சிரித்தாங்க, அல்லாஹ்வை பயந்துக்க என்பதாக எச்சரித்தாங்க. இது போன்று ஒவ்வொரு காரியங்களிலும் ஈமானோடும் இறையச்சத்தோடும் வாழ்வதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களுடைய பிள்ளைகளிடத்துல சொல்லி கொடுத்து வந்தாங்க. எப்படி அல்லாஹ் நன்மையிலும் இறையச்சத்திலும் உதவிக்குங்கன்னு அல்லாஹ் சொல்றானோ அதே போன்று அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான். அதே வசனத்தினுடைய தொடர்ல அல்லாஹ் சொல்லும் பொழுது, வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான், பாவத்திலும் பகைமையிலும் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ள வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். எந்த அளவுக்கு நன்மையான காரியங்கள்ல நீங்க போட்டி போட்டு செய்யுங்க, அதை ஒருத்தருக்கு அதை நன்மையான காரியங்களை எத்தி வைங்க, நன்மையான காரியங்கள் செய்யறதுக்கு நீங்க ஒருவருக்கு ஒரு உதவி செய்து கொள்ளுங்கன்னு அல்லாஹ் சொல்றானோ அதே அல்லாஹ் சொல்றான் அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியாக, வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான், நன்மையான அதாவது தீமையான பாவத்திலும் பகைமையிலும் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ள வேண்டாம். அப்ப தீமையான பாவமான காரியங்களை நாமளும் செய்யாம மற்றவர்களையும் செய்ய விடாமல் தடுக்கணும். அதுல யாருக்கும் எந்த நிலையிலும் உதவி செய்யக்கூடியவர்களாக நாம இருந்துவிடக் கூடாது என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தியை பார்க்கிறோம். எந்த நிலையிலும் பாவமான காரியங்களுக்கு உதவுவது கூடாது, எந்த நிலையிலும் ஒருவருடைய பகைமைக்காக வேண்டி உதவுவது கூடாது, பகைமையை கொண்டு வெறுப்பாக்கி கொள்வதும் கூடாது என்பதாக வசனத்தினுடைய விளக்க உரையை நம்ம பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன்.